அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திரு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இம்மட்டும் நம்மையும் இந்த உலகத்தையும் வழிநடத்தி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை நாம் எப்பொழுதும் சோத்தரிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு மரியன்னை ஆகிய அந்த கழுதை குட்டி ஆகிய மரியன்னை மீது உலகத்திற்கு ராஜாவாக வெளிவந்தார். அதே போல் நாளைக்கும் நம்முடைய மக்களுக்காக அமைதியின் அரசராக, நம்பிக்கையின் அரசராக, இந்த உலகத்தை சுற்றி வருகின்ற அரசராக, ராஜாவாக, கிங் ஆஃப் வேர்ல்டு, உலகத்தின் ராஜாவாக ஊர்வலமாக நடந்த அந்த நாளை நாம் ஆசரிக்கப் போகிறோம். ஆண்டவரை வரவேற்ற மக்களாக நாம் அவரை பற்றி கொள்ளுகிற மக்களாக வாழ வேண்டும். அதே போல் இதுவரைக்கும் தாங்கள் எப்படி வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை. இந்த லெந்து காலங்களிலே எல்லா மக்களும் தங்களுடைய இஷ்டம் போல் வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் ராஜாவாகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர் என்பதை ருசி பார்த்தவர்களாகில் நானும் ஒருவன். ஆகவே என் வாழ்க்கையில் எனக்கு 70 வயதாகின்றது. இம்மட்டும் என்னை தாங்கி வழிநடத்தி வந்த என்னுடைய ஆண்டவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு அவர் வரப்போகிறார். அதற்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அன்று அந்த கழுதை குட்டியின் மீது ஏறினவராய் வந்தார். அதே கழுதை குட்டியாக நீர் உம்மை அவருக்கு ஒப்படைக்கின்றாயா? பாரம் சுமக்கிற அந்த கழுதை குட்டியானது ஒருவரும் ஏறிராத அந்த கழுதை குட்டியை அவர் தெரிந்து கொண்டார். அவர் உலகத்திற்கு வரும்போதே அன்னையாகிய மரியாளை ஒதுக்கப்பட்ட ஜனத்திலிருந்து தெரிந்து கொண்டார். அதே போல் ஒதுக்கப்பட்ட இடமானிய மாட்டு கொட்டகையை தெரிந்து கொண்டார். அதே போல் ராஜாவாக வலம் பொழுது ஒதுக்கப்பட்ட கழுதையை அவர் தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட அந்த கழுதையாகிய நாம் நம் ஆண்டவரை சுமக்க தயாராக இருக்கின்றோமா? அவருக்காக விரிக்கப்படுகின்ற வஸ்திரங்களாக இருக்கின்றோமா? அவருக்காக மரக்கிளைகளாக நாம் நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கின்றோமா? அவருக்காக நம் உள்ளங்களை சிறு பிள்ளைகளைப் போல மாற்ற வல்லவராக இருக்கிறோமா? மனதுள்ளவராக இருக்கிறோமா? ஆகவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கம் நமக்காகவும் நம் மக்களுக்காகவும் தம் உயிரை சிலுவையிலே மாண்டு இரத்தம் சிந்தி உன்னையும் உங்களையும் என்னையும் ரட்சித்து காப்பாற்ற அவர் வந்தார் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து நாமும் மற்றவர்கள் பாரங்களை சுமக்கவும், மற்றவர்களுக்கு நம்மால் எந்த விதத்திலும் கஷ்டங்களும் துன்பங்களும் சோகங்களும் வராமல் எப்படி நம்ம ஆண்டவர் அனைவருக்கும் நன்மை செய்து வந்தாரோ அதே போல் நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய பழகி நன்மையை செய்து இந்த உலகத்தை விட்டு அவரோடு இணைய அருள் புரிய வேண்டும். அதே போல் நாளை தினத்திலே கலந்து கொள்ளப் போகிற அத்தனை உள்ளங்களையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை சுமக்கின்ற உள்ளங்களாக நாம் அனைவரும் நாளைக்கு அவரை ஏற்று அவரை பவனியாக வலம் வந்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.